ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிர பகவான் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ராசிக்கு புதனுடைய பார்வை இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 7, 8ஆம் இடங்கள் மிக வலுவாக இருக்குது. ராசிக்கு 10 கூடிய சந்திரன் நல்ல நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்க போகுது. புத்த பூர்ணிமா பௌர்ணமி, வைகாசி விசாகமும் அதோட சேர்ந்து நடக்குது. நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டம் தரும் 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த 7 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது. 20 to 27, மே 20 to மே 27 வரைக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன், ஏன்னா நிறைய போட்டோம்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்னு தெரியாது. ஒரு 7 நாளுக்குள்ளே ஒரு பலனை போட்டோம்னா உங்களுக்கு அடுத்த வருகிற நாட்களில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு நான் தசாபுத்தி போடுறேன். ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அடுத்த வருகின்ற காலத்தில் உங்களுக்கு தசாபுத்தி போடுறேன். விசாகம், சுவாதி 2 நட்சத்திரத்துக்கும் போடுறேன், சித்திரை நட்சத்திரத்துக்கும் போடுறேன். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் இருக்குது. ஸோ சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரத்துக்குமே தசாபுத்தி பலன்களை பிரித்து போடுறேன். நட்சத்திர பலன்களையும் போடுறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நேர்களே. இப்போ பார்த்தோம்னா இந்த 7 நாட்கள் பார்த்தோம்னா ஆரோக்கியம், ஹெல்த் இஸ் வெல்த்து. அதாவது நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லும் போது உண்மையான செல்வம் நமக்கு தேக ஆரோக்கியம் தான். அதை இந்த வாரம் நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியா? இந்த தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால வீட்லேயும் வேலை பார்க்குற இடத்துலையும் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. சரியா? அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்காது. மன அழுத்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு வெளிப்படையாக இருப்பீங்க. நல்ல கலகலப்பாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் கூட சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. வித்தியாசம் தெரியும். 20ஆம் தேதியிலிருந்து மே 20 to 27 வித்தியாசம் தெரியும். நான் வித்தியாசமாக இருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, கலகலப்பாக இருக்கேன், போன வாரத்தை காட்டிலையும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. சரியா? கமெண்ட்ஸில் போடுங்க. துலாம் ராசியில் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறேன். அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சரியா? அதுபோல் ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். இதில் வாட்ஸ்அப் நம்பர் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா நானே எடுத்து பேசுவேன், இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுப்பேன். ஓகே நேர்களே, அருமையாக இருக்குது உங்களுக்கு. அதாவது மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருக்கிற காலகட்டம். இந்த 7 நாட்கள் இன்பம் தருகின்ற 7 நாட்களாக, ஏற்றம் தருகின்ற 7 நாட்களாக இருக்கிறது. சரியா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறத இந்த வாரம் நல்லபடியாக உணர்வீங்க. வெளிப்படைத்தன்மையாக இருப்பீங்க. நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லபடியாக இருக்கும். சரியா? பல ரகசிய ஆதாரங்கள் தொடர்புகள் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. பணம் வர்றதுக்கு நல்ல ரீசோர்ஸ் இருக்குது. அந்த பணம் ஒரு ரகசியத்தன்மையிலேருந்து கிடைக்கும். சரியா? அது கண்ணுங்காதும் வச்ச மாதிரி அப்படியே மூடு மந்திரமாக சில பணங்கள் கிடைக்கும். அப்படின்னா என்ன? அந்த பணம் உங்களுக்கு டக்குன்னு அப்படியே மாறும். பணம் அப்படியே மெச்சூர்ட் ஆகி இருக்கும். எல்ஐசிலையோ பேங்க்லேயோ ஏதோ ஒரு பாலிஸோ இல்லைனா சீட்டு போட்ட இடத்துலையோ சில பணங்கள் நிற்கும். அந்த பணம் டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? நீங்களே தெரியாமல் செஞ்சுருப்பீங்க. அது சில குடும்பத்தில் பெண்கள் சீட்டு போடுவாங்க. வீட்டில் கணவனுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு தெரியாது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு 10 பெண்கள் சேர்ந்து ஒரு சீட்டு போடுவாங்க, ஏலச்சீட்டு போடுவாங்க. அந்த ஏலச்சீட்டு டக்குன்னு உங்களுக்கு விழுந்துடும். அதில் ஒரு 50,000 கிடைக்கும். அந்த பணம் உங்களுக்கு இப்போ கைக்கு வசதியாக இருக்கும், செலவுக்கு சாதகமாக இருக்கும். இப்படி சில அமைப்பு. அதாவது எப்படின்னா, அந்த காரியத்தை வெளியே தெரியாமல் செஞ்சுருப்பீங்க. வெளியே தெரியாமல் செஞ்ச காரியத்தின் மூலமாக ஒரு பலன் கிடைக்கும், ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சேமிப்பை கடினமாக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சேமிப்பை சிறப்பாக செய்வீங்க. சரியா? உங்கள் கூடுதல் பணத்தை வச்சுக்கிடுவீங்க. கையில் இருக்க கூடுதல் பணத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதை சரிப்படுத்திக்கிடுவீங்க. கையில் பணபலம் அதிகமாக இருக்கிறதுனால எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரி, பார்த்துக்கலாம், என்ன செலவு வந்தாலும் சரி, அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கும். அந்த சக்தியை கிரகங்கள்லாம் கொடுக்கறதுனால இந்த வாரம் சிறப்பாக இருக்குது. 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பார்வையில் குடும்பம் நல்லாயிருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உண்டாக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் மற்ற ராசிக்காரங்க இருந்தாலுமே, அவங்களால சில பிரச்சனைகள் வந்தாலுமே எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க. சோல்டராக இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தோல் கொடுப்பான்னு தோல்னு சொல்கிற மாதிரி தோல் கொடுத்து தூக்கி அப்படி நிப்பாட்டி வைப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் முயற்சிக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சரியா? உங்கள் முயற்சியை எல்லோரும் மதிப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருப்பீங்க. வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்குவீங்க. நீங்கள் ஒரு ஆள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு இதாக இருப்பீங்க, கிரியாவுக்கு மாதிரி.
எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த வைக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கிடுவீங்க, அதை செய்வீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. மேலதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும், அவர் ஆதரவை பெறுவீங்க, நல்லபடியாக வேலை செய்வீங்க. அதனால் உங்களுக்கு வந்து கம்பெனியில் கேட்டது கிடைக்கும், வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எதுவும் டூர் பயணம் போனீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து நல்லபடியாக இருக்கும். சரியா? எதனாச்சும் அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராம் டூர் போகணும், இல்லைன்னா ட்ராவல் போகணும், அப்படி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போகலாம். பிரார்த்தனை கூட போகலாம். எங்கேனாச்சும் கோயில் உள்ளத்துக்கு போகணும், பிரார்த்தனை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இந்த 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும். ஏன்னா சில நேரம் கோயிலுக்கு போகிறதுக்கும் தெய்வத்தோட கட்டளை இருக்கணும். நம்ம நினச்ச நேரமெல்லாம் கோயிலுக்கு போக முடியாது. அந்த தெய்வம் நம்மளை கூப்பிடணும், வந்து என்னை தரிசனம் பண்ணுப்பா அப்படின்னு கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். சில நேரம் எவ்வளோதான் மனக்கிடுவோம், போக முடியாது. ஆனால் திடீர்னு கிளம்பி போயிடுவோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவாங்க, அப்படியே டக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும், கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இப்படி நிறைய நடக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த தெய்வம் வந்து கட்டளையிடணும், இன்னார் வந்து என்னை பார்க்க வரணும்னு. அது மாதிரி நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குது. கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. சுபகிரகங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்வமாக இருப்பீங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் வந்து கவனமாக படிங்க. படிக்கிற மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் வீட்டில் தான் இருப்பீங்க. ஒரு கல்வி படிக்கிற மாணவர்கள், எம்ஃபில், பிஹெச்டி, யூஜி, பிஜி படிக்கிறவங்கலாம் லெக்சரர், பிரின்சிபல், அசோசியேட் லெக்சரர் இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ரொஃபஸர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. காலேஜ்லேயும் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க. எது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரியா? உங்களுக்கு வந்து பொருள் சேதமாகும். கையில் இருக்க காசு பணம் கரையிறதுக்கு இது இருக்கிறதுனால வார்த்தையில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக உங்களுடைய சிந்தனையும் மொழியும் சிறப்பாக இருக்கணும். சரியா? நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையும் நீங்கள் பேசுகிற பேச்சும் நிதானமாக இருக்கணும். இது மாணவர்களெலாம் பொதுவாக சொல்கிறேன். துலாம் ராசினியர்களுக்கு இது வந்து பொதுவாக இருக்கணும். வார்த்தை வந்து நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா வார்த்தை வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் இடத்தை பார்க்கல, ராசியை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் உணர்ச்சிசப்படுவீங்க. மே 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சிசப்படுவீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் ராசிக்கு புதன் பார்வையும் 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வையும் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாயாரை கும்பிட்டு, பெருமாளை கும்பிட்டு, ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள். துலாம் ராசிக்கு வந்து சுக்கிரன், புதன், சனி பகவான். மகாலட்சுமி தாயாரை கும்பிடுறது சுக்கிரனை கும்பிட்ட மாதிரி, பெருமாளை கும்பிடுறது புதனுக்கு, ஆஞ்சநேயரை கும்பிடுறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு. சனீஸ்வர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தமஸ்தானத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடம் இல்லை, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருசாரத்தில் போகிறாரு. 5 குடைவன் குருசாரத்தில் போகிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து துலாம் ராசிக்கு வந்து 3, 6 குடைவன். அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எனக்கு இல்லாமல் தான் இருக்கும். நாளாக சரியாக போயிடும். குரு ஜூன் 2ஆம் தேதி வந்து இயல்பு நிலை திரும்பிடுவார். அதனால் ஒரு மாற்றம் இருக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன். இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன். சரியா? இந்த 7 நாட்கள் 20 to 27, மே 20 to மே 27 வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். இதுபடி நடந்துக்கோங்க. அதுபோக வந்து நட்சத்திரநாதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. 31ஆம் தேதிக்கு மேலே தான் நல்ல நிலைமைக்கு இருக்கிறாரு. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மே 31க்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் வரும். ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில் இருப்பார். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுவாதி நட்சத்திரத்துக்கும் அப்படித்தான். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு சொன்ன மாதிரி ராகுவும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி கெட்டுருக்குறாங்க. அதனால் சுவாதி நட்சத்திரநாதன் ராகுவும் வந்து 31ஆம் தேதிக்கு மேலே நல்லபடியில் இருப்பார். அதுபோல் அவருக்கு வீடு கொடுத்த குருவும் வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வர்றதுனால ராகு வந்து மிக தெளிவாகிடுவார். சரியா? சிறப்பாக இருப்பார். அடுத்து அவர் போகிற பாதத்தை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால் சுவாதி நட்சத்திரத்துக்கும் வந்து அந்த காலகட்டத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே மே 31ஆம் தேதிக்கு மேலே சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் 20 to 27 பலனை சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. இந்த பலன்கள் வந்து வேறு. இந்த 20ஆம் தேதியிலிருந்து மே 20 to மே 27 கிட்ட சொல்கிற இந்த காலகட்டத்தில் நான் சொல்ல பலன்களாக நடக்கும். ஆனால் பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாக, லக்கண ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக சில அமைப்பு கட்பட்டுருப்பீங்க. அதில் ஏற்ற இறக்கங்கள் வந்து நான் சொல்கிற அந்த நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலைமையில் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 2 கால் பாதங்கள் மாதிரி, மரத்துக்கு வந்து ஆணிவேர் மாதிரி முக்கியமானது நட்சத்திரம். அந்த நட்சத்திர நாதர்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வித பலன்கள் இருக்கும். அது மற்ற கெட்ட பலன்கள் எவ்வளோ இருந்தாலுமே தாங்குகிற சக்தியை வந்து நட்சத்திர நாதர்கள் கொடுத்துருவாங்க. மரத்துக்கு வந்து ஆணி வேறு தான் முக்கியம்.
எவ்வளோ தான் வெயில் அடித்தாலுமே அந்த ஆணி வேர் தான் மரத்துக்கு போய் கீழே பூமி கடையில் போய் தண்ணி எடுத்து மரத்துக்கு கொடுக்குது. ஆணி வேர்னு ஒன்று இருக்கு போய் தான் மரம் வந்து பசுமையாக இருக்குது. நீரை வாங்கி கொடுக்குறது ஆணி வேர் தான். அது மாதிரி தான் நட்சத்திரநாதர்கள் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சரியா? எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஏற்ற இறக்கங்கள் இன்ப துன்பங்கள் எவ்வளோ தான் மாறி வந்தாலுமே ஒரு லெவலுக்கு இருப்பாங்க. சரியா? அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து விசாக நட்சத்திரம். குரு ஜூன் 2க்கு மேலே தான் இயல்பு நிலைக்கு வரதுனால விசாக நட்சத்திரத்துக்கும் ஜூன் 2ஆம் தேதி நல்லபடியாக இருக்கும். ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே ஜூன் மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த இடப்பட்ட காலத்தில் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் 20 to 27 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது வந்து முத்தாய்ப்பு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து முத்தாய்ப்புன்னு சொல்கிறோம்ல, முத்தாய்ப்பு ஏற்ற மாதிரி கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். வழிபாடு உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் வழிபாடு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயை தான் கும்பிடணும். ஏன்னா வந்து உங்கள் ராசிநாதன் வந்து அஸ்தமன நிலையில் சூரியன் கூட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சுக்கிர உரையில் மகாலட்சுமி தாயை படத்தை வச்சு கும்பிடுங்க. பாயாசம், பால், இல்லைன்னா பச்சை கற்பூரம், கற்கண்டு, கல் உப்பு, வெள்ளை கல் உப்பு, இதில் 5ல் ஏதோ ஒன்று வச்சு சின்ன பிரசாதமாக வச்சு நைவேத்தியமாக வச்சு வீட்டிலே கும்பிடுங்க. மகாலட்சுமி சோஸ்திரத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி சோஸ்திரத்தை சொல்லுங்கள். நல்லபடியாக இருக்கும். மகாலட்சுமியோட வரல் வந்து துலாம் ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாகவே துலாம் ராசிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம்தான். ஏன்னா சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட சகோதரன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். இப்போ உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று இருந்தாலுமே அவர் வந்து 8ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அவர் வந்து ஜூலை 16ஆம் தேதி தான் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. ஸோ ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயைத்தான் வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிடணும். செஞ்சு பார்த்தா தான் அதோடைய விசேஷம் தெரியும். அதனால் செய்யுங்க. சின்ன சின்ன காரியத்தை செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்கள் அடையலாம். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நெடுவடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.